ஹாய் ஹலோ வெல்கம் டு பயோ ஸ்கூல். இன்றைக்கி நம்ம 10th ஸ்டாண்டர்டில் பிளான்ட் ஃபிசியாலஜி டாபிக் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பிளான்ட் ஃபிசியாலஜியில் பிளாஸ்டிட்ன்ற ஒரு ஹெட்டிங்கை தான் இப்போ பார்க்க போகிறோம். பிளாஸ்டிட் அப்படின்றது ஒரு டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல். ஓகேங்களா? இது வந்து பிளான்ட்ஸ் எல்லா டைப் ஆஃப் பிளான்ட்ஸ்லேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆல்கேல் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? லோயர் ஆர்கானிசமில் இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னா ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது, அதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது. இதுதான் வந்து இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன். இந்த பிளாஸ்டிட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 டைப்ஸில் இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து குளோரோபிளாஸ்ட், செகண்ட் ஒன் குரோமோபிளாஸ்ட், தேர்ட் ஒன் லியூகோபிளாஸ்ட். இந்த மூணும் வந்து பிளாஸ்டிட்னுடைய டைப்ஸ். 2 மார்க்கில் வந்து வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் பிளாஸ்டிட்ஸ்ன்னு கொஷின் கேட்கலாம். ஓகேங்களா? குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லியூகோபிளாஸ்ட். ஃபஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது க்ரீன் கலரில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் தான் வந்து குளோரோபிளாஸ்ட் அப்படின்றது. குரோமோபிளாஸ்ட் அப்படின்றது எல்லோ கலரில், ரெட் கலர், ஆரஞ்சு கலர் இதிலெல்லாம் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து இருக்கும். இப்போ ஃப்ரூட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா கலராக எல்லோ கலரு, ரெட் கலர், ஆரஞ்சு கலர்லலாம் இருக்குது இல்லைங்களா? ஸோ அதில் வந்து பிளாஸ்டிக்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். லியூகோபிளாஸ்ட் அப்படின்றது கலர்லெஸ், எந்த கலருமே இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து லியூகோபிளாஸ்ட் டைப். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம குளோரோபிளாஸ்டினுடைய ஸ்ட்ரக்சரை எலாபரேட்டாக பார்க்கலாம். குளோரோபிளாஸ்டினுடைய ஸ்ட்ரக்சரில் மொத்தம் 4 பார்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் என்வலப், செகண்ட் ஒன் ஸ்ட்ரோமா, தேர்ட் ஒன் தைலகாய்ட்ஸ், ஃபோர்த் ஒன் கிரானா. இந்த 4 பார்ட்ஸ் தான் குளோரோபிளாஸ்டோட ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம குளோரோபிளாஸ்டினுடைய ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்வலப் அப்படின்றது அவுட்டர் மோஸ்ட் கவரிங் தான் நம்ம என்வலப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த என்வலப் பார்த்திங்கன்னா டபுள் மெம்ப்ரெயினாக இருக்கும். ஓகேங்களா? எப்பயுமே பிளாஸ்டிக் வந்து டபுள் மெம்ப்ரெயினை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ அப்போது டபுள் லேயரால் சரௌண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே, குளோரோபிளாஸ்ட் வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அதோட என்வலப் வந்து டபுள் லேயராக இருக்கும். ஓகேங்களா? அவுட்டர் என்வலப், இன்னர் என்வலப்னு 2 டைப் ஆஃப் என்வலப் வந்து ப்ரெசென்ட் இருக்கும். இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது வந்து இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இது அவுட்டர் மெம்ப்ரெயின், உள்ளே இருக்கிறது இன்னர் மெம்ப்ரெயின். ஓகேங்களா? இது ரெண்டையும் வந்து செப்பரேட் பண்ணுற இந்த ஸ்பேஸை வந்து இன்டர் மெம்ப்ரெயின் ஸ்பேஸ். ஓகேங்களா? ஓகே, இதுதான் வந்து என்வலப். இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரோமா. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்ட்ரோமா அப்படின்றது இந்த என்வலப்புக்குள்ளார இருக்கு இல்லைங்களா, இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இதை தான் நம்ம வந்து ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். இந்த ஸ்ட்ரோமாவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, ரைபோசோம்ஸ் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஓகேங்களா? 70S ரைபோசோம். இது என்ன டைப்னா 70S டைப் ரைபோசோம். 70S டைப் ரைபோசோம் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க, டிஎன்ஏ ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கு அடுத்தது உள்ள ஸ்ட்ரோமாக்குள்ளார மேட்ரிக்ஸில் வந்து இருப்பாங்க இல்லைங்களா, தைலகாய்ட்ஸு இவங்கெல்லாம் இருப்பாங்களே, எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இப்போ 1 by 1 பார்க்கலாம். ஸ்ட்ரோமா அப்படின்றது இந்த மெம்ப்ரெயினுக்குள்ளார இருக்கக்கூடிய இன்னர் மேட்ரிக்ஸை தான் நம்ம ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். இதில் வந்து தைலகாய்ட்ஸு, கிரானா இதெல்லாமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இப்போ தைலகாய்ட், கிரானா பார்க்கலாம். டிஎன்ஏ அண்ட் 70S ரைபோசோம் டைப் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா? இப்போ தைலகாய்ட்ஸ் அப்படின்றது இந்த மாதிரி காயின் லைக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம தைலகாய்ட்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா? காயின் லைக் ஸ்ட்ரக்சர். இந்த காயின் லைக் ஸ்ட்ரக்சரும் வந்து டபுள் மெம்ப்ரெயினாக தான் இருக்கும். ஓகேங்களா? இந்த காயின் லைக் ஸ்ட்ரக்சரை தான் தைலகாய்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த தைலகாய்டு பார்த்திங்கன்னா டபுள் மெம்ப்ரெயினாக இருக்கும். இந்த டபுள் மெம்ப்ரெயினுடைய இன்டர் ஸ்பேஸில் வந்து லியூமன் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இந்த தைலகாய்ட்ஸ் பார்த்திங்கன்னா தைலகாய்ட் லேமெல்லா மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். தைலகாய்டு மூலமாக. ஸோ இதில் பார்த்திங்கன்னா தைலகாய்ட்ஸ் வந்து 60 to 70 தைலகாய்ட்ஸ் வந்து அரேஞ்ச் ஆகிருக்கும். இது காயின் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கும். ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா, இந்த குரூப் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிரானான்னு சொல்லுவோம்.
ஓகேங்களா. இந்த குரூப்பை வந்து கிரானான்னு சொல்லுவோம். சிங்கிள் இதை வந்து தைலகாய்டு அப்படின்னு சொல்லுவோம். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, தைலகாய்டு அப்படின்றது சிங்கிள் ஒரே ஒரு காயினை வந்து தைலகாய்டுன்னு சொல்லுவோம். அந்த தைலகாய்டு வந்து நியூமனை சரௌண்ட் பண்ணி, நியூமன் வந்து சென்டர் பிளேஸில் இருக்கும், அதை சரௌண்ட் பண்ணி தான் மெம்பரைன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது ஒன்று, இந்த தைலகாய்ட்ஸ் வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ அந்த அரேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை தான் நம்ம கிரானான்னு சொல்லுவோம். ஓகேங்களா. டிஸ்க் மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா, அது வந்து கிரானான்னு சொல்லுவோம். சிங்குலரில் வந்து கிரானம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. குரூப்பாக இருந்துச்சுன்னா கிரானா, சிங்குலரில் இதை வந்து கிரானம்னு சொல்லுவோம். கிரானம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட்டு இது எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும், ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். எது மூலமாக அப்படின்னா நிறையா கிரானஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கும் தைலகாய்ட்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து லேமெல்லா மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்று இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். எதுவுமே வந்து செப்ரேட்டாக இருக்காது. இந்த மாதிரி இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும், இந்த மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும். இந்த மாதிரி இருக்கும். எல்லாமே டபுள் மெம்பரேன் தான். ஓகேங்களா. சென்டரில் நியூமன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த கிரானா எல்லாமே ஸ்ட்ரோமா லேமெல்லா மூலமாக இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸ்ட்ரோமா லேமெல்லா, இந்த கிரானம் இருக்குது இல்லைங்களா, இது எல்லாமே ஒன்றோட ஒன்று அரேஞ்ச் ஆகிருக்கு இல்லைங்களா, இது வந்து ஸ்ட்ரோமா லேமெல்லா மூலமாக கனெக்ட் ஆகிருக்கும். அவ்வளோதான் இதோட ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. இப்போ என்வலப் அப்படின்றது டபுள் மெம்பரேனாக இருக்கும். அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணுறது இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸு. ஓகேங்களா. அந்த இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸு, அதுக்கு அடுத்தது இந்த என்வலப்புக்குள்ளார இருக்கிறத நம்ம வந்து என்னென்னு சொல்லுவோம், அந்த மேட்ரிக்ஸ் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரோமான்னு சொல்லுவோம். அந்த ஸ்ட்ரோமாவில் டிஎன்ஏ, 70S ரைபோசோம் டைப்ஸு, ஸ்டார்ச் கிரானியூல்ஸு, ஓகேங்களா, ஸ்டார்ச் கிரானியூல்ஸு, ஆயில் ட்ராப்லெட்ஸு, ஓகேங்களா, ஸ்டார்ச் கிரானியூல்ஸ், ஆயில் ட்ராப்லெட்ஸ், இது எல்லாமே நிறைய ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்தது தைலகாய்ட்ஸ் இருக்கும், கிரானாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தைலகாய்ட்ஸ் அப்படின்றது சிங்கிள் காயின் லைக் ஸ்ட்ரக்சரை தைலகாய்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இந்த தைலகாய்ட்ஸினுடைய சென்ட்ரல் பிளேஸில் நியூமன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இந்த தைலகாய்ட்ஸ் வந்து டபுள் மெம்பரேனால் உருவாக்கப்பட்டது தான். ஓகேங்களா. இந்த தைலகாய்ட்ஸை வந்து ஒன்று மேலே ஒன்று, அதாவது இந்த காயின்ஸ், அந்த 5 ரூபி காயினெல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு அரேஞ்ச் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் தான் இந்த கிரானா வந்து இருக்கும். இந்த கிரானாவை சிங்கிள் பீஸாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கிரானம்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஓகே, ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்டாக இருக்கும் ஒன்றோடு ஒன்று. இந்த கிரானா வந்து ஒன்றோடு ஒன்று இன்டர் கனெக்டாக இருக்கும். இந்த இன்டர் கனெக்டாக இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா கிரானா லேமெல்லா. ஓகேங்களா. ஓகே, இந்த கிரானம் இருக்குது இல்லைங்களா, இந்த கிரானம் வந்து இன்டர் கனெக்டாக இருக்கிறதுக்கு பேர் என்னென்னா ஸ்ட்ரோமா லேமெல்லா. ஓகே, இது நெக்ஸ்ட்டு இதனுடைய ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இந்த மெயினாக வந்து இந்த குளோரோபிளாஸ்டினுடைய ஃபங்க்ஷன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தான் வந்து இது மெயினாக யூஸ் ஆகுது. ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் இல்லைங்களா, குளோரோஃபில் பிக்மெண்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் பிளான்ஸால் ஃபுட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் வந்து குளோரோபிளாஸ்டில் தான் நடக்கும். அதே மாதிரியே ப்ரிப்பேர் பண்ணது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒர்க்கும் வந்து இந்த குளோரோபிளாஸ்டிக் இருக்குது. ஓகேங்களா. அதேமாதிரி ஃபேட்டி ஆசிட்ஸை செக்ரீட் பண்ணுறது, சிந்தசிஸ் பண்ணுறதும் இந்த குளோரோபிளாஸ்டினுடைய ஒர்க்கு. சரிங்களா. அப்போ ஃபேட்டி ஆசிட் சிந்தசிஸ்னால் அதே மாதிரியே லிப்பிட்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய ஒர்க்கும் வந்து இதோட ஒர்க்கு தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இதனுடைய ஃபங்க்ஷன்ஸு. ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ், அடுத்தது வந்து ஸ்டார்ச்சை வந்து ப்ரிப்பேர் பண்ண ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறது, அடுத்தது இது ஃபேட்டி ஆசிட்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது, அதை வந்து ஸ்டோர் பண்ணுறது, லிப்பிட்ஸ் ஃபார்மில் ஸ்டோர் பண்ணுறது. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து இந்த குளோரோபிளாஸ்டினுடைய ஃபங்க்ஷன். ஓகே, என்னோடய கிளாஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தென் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். தேங்க்யூ.